49 ருபீஸுக்கு ஒரு மினி டிஃபன் ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம். இது தாண்டா பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அருமையாக இருக்குது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில்ஸ் நம்மளும் பார்த்து வந்துருவீங்க. ஆமாங்க, நம்ம ஈஸியாரில் தான் இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலடிப்பட்டியான்ட்டு ஃபேக்கு தான் வந்துருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஒரு மினி டிஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. மினி டிஃபனில் எல்லாமே மில்லட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இட்லி, தோசை, வடை, அந்த தோசை கூட நார்மல் தோசை இல்லாமல் மசாலா தோசை அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. 49 ருபீஸுக்கு ஒரு மினி டிஃபன் ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது எல்லாம் உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஆலடிப்பியன் கருப்பட்டி காஃபின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ ஓவரால் இங்கே சென்னையில் மட்டும் 53 பிரான்ச்சஸ் இருக்குது ஆக்சுவலாக ஆலடிப்பியன் கடை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் புதுசாக வந்துட்டு என்ன மினி டிஃபன் வந்து எல்லா மக்களும் சாப்பிட்றதுக்காக ஒரு 49 ருபீஸ்க்கு நாங்கள் மினி டிஃபன் ஆஃபர் பண்ணுறோம். சும்மா ஒரு காஃபியோட நிப்பாட்டிக்கிறதுக்காக மினி டிஃபன் வந்து ஒரு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக 49 ருபீஸ் நாங்கள் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தோசை மாவு அரிசி பார்த்தீங்கன்னா புட்டரிசியில் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா அது தோசை மினி மசால் தோசை வந்துடும். அப்புறம் மாப்பிள சம்பாரிசியில் பண்ணுற இட்லி வந்துடும். வரகரிசியில் பண்ணுற பொங்கல், அப்புறம் நாட்டு சக்கரை கேசரி, மினி வடை, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாமே வந்துடும். போகிறதுல ஈஸியாக பார்த்தீங்கன்னா 2 அவுட்லெட் இருக்குது. ப்ரோ ஈஞ்சம்பாக்கத்தில் ஒன்று இருக்குது, பனையூரில் இருக்காங்க ஒன்று. இதை தவிர்த்து நம்ம கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கும்போது என்ன ப்ரோ இருக்குது? மினி டிஃபன் தவிர்த்து பார்த்தீங்கன்னா தோசை இருக்குது, இட்லி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மில்லட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகி ரவா தோசை இருக்குது, ராகி ரவா ஆனியன் தோசை இருக்குது, பூண்டு பொடி தோசை. இந்த மாவு தோசை மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நம்ம புட்டரிசி அதில் தான் பண்ணுறோம். சிவப்பு கவுனி சொல்லுவோம், அந்த அரிசியில் தான் பண்ணுறோம். பூரி முதற்கொண்டு கேழ்வரகில் பண்ணுறது ராகி பூரி தான் சொல்லுவோம் எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் இன் ஒன் மசாலா தோசை. இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த தோசை தான். இது வந்துட்டு ஒரே தோசையில் 3 மசாலாவும் சேர்ந்து வரும். மஷ்ரூம், உருளைக்கிழங்கு மசாலா, பன்னீர் மசாலா 3மே வந்துட்டு ஒரே தோசையில் வரும். இது செப்பரேட்டாகவும் கிடைக்கும் ஆக்சுவலாக. இது கார்லிக் பொடி தோசை. ஸோ இதெல்லாம் தனி தனி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் பச்சை பயிறு ஊத்தப்பம். இதில் நிறைய பேர் இங்கே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட் இது. எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். உங்களுக்குன்னு தனியாக டிஸ்பிளேல வந்து சாம்பார்லேருந்து சட்னிலேருந்து எல்லாமே தனியாக வச்சிருவாங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எதையும் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்க்கிங் வசதியில் எல்லாமே இருக்குது. பக்கத்தில் பார்க்கிங்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ஒரு மினி டிஃபன் ஒன்று போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, உங்களுக்கு ஒரு மினி டிஃபன் தரேன் நான். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. சரி, ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க.
ஸோ கைஸ் மினி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு ஆல்ரெடி பட்டியானில். ஸோ என்னென்ன வச்சுருக்காங்கன்னா இவங்க வந்து அம்மா தோசை, இந்த தோசையில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கு இதை வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் அதில் பண்ணுற தோசை. ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ணுற இட்லி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கான். பொங்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விறகு அரிசியில் பண்ணுற பொங்கல். கேசரி வந்து கருப்பட்டியில் பண்ணுற அந்த கேசரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வடை கொடுத்துட்றாங்க. இதுக்கு வந்து 2 வகையான சட்னி, தேங்காய் சட்னியும் கொடுத்துட்றாங்க, கார சட்னியும் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் சாம்பார், ஸோ இதுவும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாமே வாங்கியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு போயிடலாம். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த கருப்பு கவுனியில் அரிசியில் செய்கிற அந்த தோசை சாப்பிட்லாம். பெரும்பாலும் இந்த மில்லட்டில் தோசை இதெல்லாமே வந்து மார்னிங் டைமில் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. அதை இவங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஈசிஆர் பிரான்ச்சில். அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோட தோசை எடுத்து சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்கும். பாருங்க, கிழங்கோட அப்படியே தோசை எப்படி இருக்குன்னு போயிடலாம். தோசையில் நெய்யோட இன்ஃப்ளூஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க அந்த மசாலா இருக்குல்ல, கிழங்கு மசாலா அல்டிமேட்டாக இருக்குது, செம்ம. இந்த கிழங்குல போட்டிருக்க அந்த கடலைப்பருப்பு இருக்கட்டும், இந்த கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சு கிழங்கு சாப்பிட சூப்பராக இருக்குது. கருப்பு கவுனி அரிசியில் தான் செய்கிறாங்க. பெரும்பாலும் கருப்பு கவுனி என்னன்னா நைட்டில் ஊற வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்திங்க. அதில் இந்த மாதிரி ஒரு மில்லட் தோசையாக பண்ணி கொடுக்குறதுல அட்டகாசமாக இருக்குது. ஸோ வெறும் தோசை மட்டும் எப்படி ட்ரை பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும். இந்த தோசையில் மேலே ஊற்றுறாங்களே இந்த நெய், இந்த டேஸ்ட்டு, நெய்யோட டேஸ்ட்டு தோசை நல்லா அப்படியே சாப்பிட சுட சுட அருமையாக இருக்குது. சம தோசைக்கு இங்கே வச்சுருக்க சாம்பாரை ட்ரை பண்ணிடலாம். எதிர்பார்க்கல மினி டிஃபனில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா தோசை மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. வெறும் தோசை தான் இருக்குன்னு நினச்சேன். அவங்க சாம்பாரை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். ஆஹா, சாம்பார் இவ்வளோ கெட்டியாக திரும்ப இருக்குது, செம்ம கெட்டியாக இருக்கான். ட்ரை பண்ணிடலாம் சாம்பாரோட. சாம்பார் இந்த பருப்போட திக்னஸ்ஸு செம்மையாக இருக்கும். நார்மல் சாம்பார்லாம் இவங்க பண்ணல, முருங்கைக்காய் போட்டு பண்ண தெரியுமா? இதுமாதிரி முருங்கைக்காய் சாம்பாராக போட்டு பண்ணுறாங்க. வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ இந்த லெவலில் சாம்பார் சும்மா அட்டகாசமாக இருக்குது, நல்லா இருக்குங்க. காட்டமாக ரொம்ப காட்டம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக என்ன தேவையோ அதுக்கு எதுவுமே பக்காவாக இருக்குது. இப்போ சட்னி இருக்குது, சட்னியை பார்க்கவே செம்ம கெட்டியாக இருக்கான். இதை ட்ரை பண்ணிடலாம். அருமையாக இருக்குது. அந்த தாளிப்பு சூப்பராக தெரியுது. கார சட்னி எப்படி வந்துடலாம். அரைச்சத்துக்கு என்ன தேவையோ இந்த தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி பண்ணுறாங்கல்ல, இந்த எல்லாத்தையுமே தாளிப்பில் குடமிளகா தாளிப்பு தான் போட்டு பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸு 2 வகை சட்னியும் சரி சாம்பாரும் சரி அட்டகாசமாக இருக்குங்க, சூப்பர். தோசை வந்து எளிமையாக சாப்பிட்டிங்கன்னா இந்த நெய்யோட ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகி சாப்பிட சும்மா அட்டகாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இட்லி போயிடலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ணுற இட்லி ரொம்ப சூப்பரான விஷயம். மாப்பிள்ளை சம்பா வந்து நிறைய பேர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம எடுப்போமான்னு தெரியாது, ஆனால் இங்கே வந்து கொடுக்குறாங்க. இட்லியை பிக்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க பாருங்கள், அட்டாடா சரியான சாஃப்ட்டு. அவங்க சாம்பாரோட லிஃப்ட் பண்ணி போயிடலாம். இட்லி சரியான சாஃப்ட்டு, சாப்பிட்டுனா சாப்பிட்டு நிறைய மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. இவ்வளோ வடை கொடுத்துட்றாங்க. வடை அசூசல் நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம நறுக்குன்னு இருக்குது. விறகு அரிசியில் பண்ணுற அந்த பொங்கல் போயிடலாம். இங்கே பாருங்க, இவன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். நம்ம நார்மலாக பச்சை அரிசி சாப்பிட்ற பொங்கலுக்கும் இந்த விறகு அரிசியை சாப்பிட்ற பொங்கலுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டு. ஒரு ஹெல்த்தியான பொங்கல், சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பொங்கல் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். இந்த இதில் போட்டிருக்க அந்த நெய், முந்திரி, அந்த மிளகு, ஈவன் அந்த தாளிப்பு இருக்குதுல்ல, இந்த சீரக தாளிப்பு, ஸோ இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது, நல்லா மிக்ஸாக இருக்குது. பொங்கல் சரியான சாஃப்ட்டு. இதை பாருங்கள், இப்படி தான் பண்ணுற சரியான சாஃப்ட்டு. இந்த விறகரிசின்னும் போது நல்லா அவங்க மசிஞ்சிருக்கு. ஸோ மில்லட்டில் தான் பண்ணும்போது நல்லா அவங்க மசிஞ்சு பண்ணிடுறாங்க. வாயில் வைக்கிறதே தெரியல, வலிக்கிட்டு ஓடுறான். அட்டகாசமாக இருக்குது. இந்த சாம்பார் ஊற்றி ஒரு வடையை வச்சு ஒரு பெரிய பைட்டாக போகலாம். பொங்கல் வடை சாம்பாரோட போயிடலாம் ஒரு பெரிய பைட்டு. இது தாண்டா பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அருமையாக இருக்குது. அந்த தோசையாக இருக்கட்டும் சரி,
அதுக்கு என்ன ஃப்ளேவரோ அதை சூப்பராக கொடுத்துருவாங்க. இந்த இட்லி சரியான சாஃப்டாக இருக்குது. மாப்பிள்ளை சம்பா அரிசியாக இருந்தால் கூட அது சாப்பிட்றது செம்ம சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி விறகு அரிசியில் செஞ்ச அந்த பொங்கல் நம்ம யூஸ்வலாக பொங்கல் சாப்பிட்றோமா அது அந்த ஃப்ளேவர் வைஸு இது நல்லா ஒரு படி மேலே தூக்கிட்டு போய் கொடுக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்குங்க. வடையும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கிரிப்ஸினஸ்ஸை அப்படியே உள்ளே நல்லா மெதுவடிக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்னஸாக அட்டாச்சமாக இருக்குது. ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபில்ஃபில் ஆகணுன்னா அதுக்கு ஸ்வீட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வடை, தோசை, இட்லி, பொங்கல் கூட இவங்க வந்து அந்த கருப்பட்டியில் செய்கிற அந்த கேசரி கொடுக்குறாங்க. அவன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். பாருங்க, சும்மா நெய்யாக மிதக்கிறானா, ட்ரை பண்ணிடலாம். அல்வா மாதிரி இருக்கான். இந்த கேசரி வந்து கருப்பட்டியில் தான் இந்த கேசரி பண்ணுறாங்க. அது கூட அந்த நெய், முந்திரி எல்லாம் வச்சு சாப்பிட அப்படியே ஒரு அல்வா வாயில் போட்டு ஆகிற அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சும்மா வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மினி காம்போவில் இவ்வளோ விஷயத்தையும் தர்றது ரொம்ப சூப்பரான விஷயம். எனக்கு இங்கே சாப்பிட்டதில் இந்த மினி டிஃபனில் எதிராக பிடிச்சிச்சுன்னா இந்த மினி டிஃபனே ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ரெகுலராக நானே வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங்கில் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சூஸ் பண்ணிப்பேன். இதை தவிர்த்து இவங்ககிட்ட அந்த சாம்பாரோட ராகி தோசை எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லட்டில் தான் பண்ணிடுறாங்க. 49 ரூபாய்க்கு இவங்க மில்லட்டில் கொடுக்குற மினி டிஃபனு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. இவங்க நோக்கமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை மார்னிங் எல்லா மக்களும் சாப்பிட்ணுன்னு சொல்லி சும்மா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மினி டிஃபனு 49 ரூபாய்க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மினி டிஃபனுக்கு நான் 100 ருபீஸ் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாகவும் அவ்வளோ ஒரு இயற்கை சார்ந்த அந்த உணவை கொடுக்குறாங்க. மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ரெகுலராக இந்த மினி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆலடிப்பட்டியான் கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம ஈஸியாக ஈஞ்சப்பாக்கம் ஹெச்பி பெட்ரோல் பங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே மேப் பண்ணி விட்றேன். இவங்களுக்கு இதை தவிர்த்து ஒரு 50 ஹவர்ஸ் மேலே இருக்கா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணி விட்றேன். ஸோ இந்த சைடில் ஈஸியாரில் வந்தீங்கன்னா இந்த ஈஞ்சப்பாக்கத்தில் யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கேஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன்.